நண்பர்களே, நாம் வாழும் இந்த உலகில் மிகவும் முட்டாள்தனமாக இருப்பவன் யார் தெரியுமா? அதுதான் எப்போதும் நேராக இருப்பவன், இல்லை என்று சொல்லத் தெரியாதவன், எல்லாருக்கும் உதவி செய்யும் பழக்கத்தில் இருப்பவன், எதையும் சும்மா சகித்துக் கொள்பவன். இவர்கள்தான் சமுதாயத்தில் முதலாவதாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஒரு காட்டை நினைத்துப் பாருங்கள். அங்கே சுருளும் வளைந்து வளையும் மரங்கள் எளிதில் உயிர் வாழ்கின்றன. ஆனால் நேராகவும் உயரமாகவும் நிற்கும் மரம்தான் முதலில் வெட்டப்படுகிறது. ஏன் தெரியுமா? அதுதான் எளிதாக கண்ணில் படுகிறது. வாழ்க்கையிலும் அதே நிலைதான். எப்போதும் நேர்மையாகவும் நேராகவும் இருப்பவர்கள்தான் முதலாவதாக காயப்படுகிறார்கள், புறந்தள்ளப்படுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன் 10 ரகசியங்கள். இந்த 10 வழிகளை நீங்கள் மனதில் வைத்து செயல்பட்டால் நீங்கள் பேசுவதில் புத்திசாலியாக மாறுவீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்காது, அவை தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு புத்திசாலியான மனிதராக, மக்களால் மதிக்கப்படும் மனிதராக மாறுவீர்கள். சரி, இனி ஒன்றொன்றாக பார்ப்போம். எண் 1, கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் புத்திசாலியானவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்கள் குறைவாக பேசுவார்கள், ஆனால் அதிகமாக கேட்பார்கள். மக்கள் உங்களை கேட்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும். இன்றைய உலகில் எல்லாருக்கும் பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கு, ஆனால் கேட்க வேண்டும் என்ற பொறுமை யாருக்கும் கிடையாது. இங்கேதான் உண்மையான புத்திசாலிகள் வெற்றி பெறுகிறார்கள். கேட்பது ஒரு கலை. ஒருவரின் வார்த்தைகளை மட்டும் கேட்பது போதாது. அவர் சொல்வதற்கு பின்னால் இருக்கும் உணர்வுகளை, அவரது மனதில் இருக்கும் குழப்பத்தை, அவரது இதயத்தில் இருக்கும் வலியை கேட்க வேண்டும். நீங்கள் ஒருவரை உண்மையாக கேட்டால் அவருடைய உள்ளத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதற்கு பிறகு அவரை சமாளிப்பது குழந்தை விளையாட்டு போல எளிதாகிவிடும். மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவில் கொள்ளுங்கள். போர் தொடங்குவதற்கு முன் அர்ஜுனன் முழுமையாக உடைந்து போனான். அவனுக்கு பயம் வந்தது, குழப்பம் வந்தது, சந்தேகம் வந்தது. அப்போது கிருஷ்ணர் என்ன செய்தார்? உடனே பேச்சு தொடங்கவில்லை. முதலில் அர்ஜுனனின் மனதை கேட்டார். அவனது பயத்தையும் கேள்விகளையும் கேட்டார். அதற்கு பிறகுதான் கீதையை உபதேசித்தார். அந்த கீதை தான் உலக வரலாற்றை மாற்றியது. அதனால் அடுத்த முறை யாரோடாவது பேசும்போது உடனே பேசத் தொடங்காதீர்கள். முதலில் கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பிறகு பேசுங்கள். இந்த அமைதியேதான் உங்களின் மிகவும் புத்திசாலியான பதிலாக இருக்கும். எண் 2, மக்களின் இதயத்தை வெல்லுங்கள். இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் பிடித்த விஷயம் ஒன்று இருக்கிறது. அது அவர்களின் அகம்பாவம், அவர்களின் நான் முக்கியமானவன் என்ற உணர்வு. நீங்கள் யாரிடமாவது உதவி பெற வேண்டுமென்றால் நேரடியாக கேட்க வேண்டாம். முதலில் அவர் முக்கியமானவர் என்பதை அவருக்கு உணர்த்துங்கள். ஒரு சிறிய பாராட்டோ, ஒரு உண்மையான கவனமோ ஒருவரின் இதயத்தின் கதவை திறந்துவிடும். ஆனால் கவனியுங்கள், இந்த பாராட்டு போலியானதாக இருக்கக்கூடாது. மனதிலிருந்து வரும் பாராட்டுதான் தாக்கம் ஏற்படுத்தும். ஒரு உதாரணம் பாருங்கள். உங்கள் நண்பர் புதிய ஹேர் ஸ்டைல் செய்து வந்திருக்கிறார். நீங்கள் வாவ், ஹேர் ஸ்டைல் சூப்பர் என்று சொன்னால் அது மேற்பரப்பு வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உங்க ஆளுமை மாறி போச்சே, என்ன விஷயம் என்று சொன்னால் அது உள்ளத்திலிருந்து வரும் பாராட்டு மாதிரி தோன்றும். மக்கள் உங்களை நன்றாக உணரும்போது உங்களுக்காக எதையும் செய்ய தயாராகிவிடுவார்கள். அதனால் வேலை முடிக்க வேண்டுமென்றால் முதலில் இதயத்தை வெல்லுங்கள். எண் 3, குறைவாக பேசுங்கள், ஆனால் ஆழமாக பேசுங்கள். இன்றைய உலகில் பலர் நினைக்கிறார்கள் அதிகம் பேசினால்தான் அவர்கள் புத்திசாலி என்று. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. குறைவான வார்த்தைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதன்தான் உண்மையான புத்திசாலி. நீண்ட பேச்சு மக்களை சலிப்படையச் செய்யும். ஆனால் குறுகிய ஆழமான வார்த்தைகள் மக்களின் இதயத்தில் நிற்கும். சாணக்கியர் சொன்னார், ஒரு மூடனின் அடையாளம் அவன் என்ன பேசுகிறான் என்பதல்ல, அவன் எப்போது பேசுகிறான், எப்போது அமைதியாக இருக்கிறான் என்பதே முக்கியம். அதனால்
வார்த்தைகளை நீளமாக அல்ல, ஆழமாக பயன்படுத்துங்கள். எண் 4, பேசும் விதத்தை மாற்றுங்கள். வார்த்தைகள் ஒன்றே இருந்தாலும் பேசும் முறையால் தாக்கம் மாறிவிடும். நீங்கள் எனக்கு உதவி தேவை என்று சொல்கிறீர்கள். அதே வார்த்தைகளை நீங்கள் பயந்த முகத்துடன் சொன்னால் யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கையுடன் நேராக கண்களில் பார்த்து சொன்னால் அந்த மனிதர் உங்களுக்காக நிற்பார். வார்த்தைகள் மட்டுமல்ல, உங்கள் குரல், உங்கள் உடல் மொழி, உங்கள் உணர்ச்சிகளே உங்கள் பேச்சின் சக்தியை நிர்ணயிக்கும். எண் 5, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லவராக இருங்கள். இன்றைய உலகில் பலர் உதவி செய்வது ஒரு பயனுக்காக. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் உதவி செய்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீங்கள் அவர்களுடைய நினைவாக மாறிவிடுவீர்கள். ஒரு நாள் அலுவலகத்தில் யாரோ புதியவர் சேர்ந்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் தனிமையாக இருக்கிறார். நீங்கள் அவரிடம் சென்று, சகோ, வா ஒரு டீ குடிப்போம் என்றால் அது அவருக்கு டீ மட்டும் இல்லாமல் ஒரு உணர்ச்சி நினைவாக மாறிவிடும். சிறிய உதவிகள்தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எண் 6, மனிதர்களின் பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அதை புரிந்து கொண்டு அங்கிருந்து அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். யாராவது எப்போதும் பணத்தை பற்றி பேசினால் அவரது பலவீனம் பணம் அல்ல, பாதுகாப்பின்மைதான். யாராவது எப்போதும் பாராட்ட கேட்பவராக இருந்தால் அவருக்கு தன்னம்பிக்கை குறைவுதான். நீங்கள் அவர்களின் பலவீனத்தை உணர்ந்து அதனுடன் தொடர்பு கொண்டால் அவர்கள் எப்போதும் உங்களோடு இருப்பார்கள். எண் 7, மௌனம் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயங்களையும் பேசத் தேவையில்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே புத்திசாலித்தனம். ஒவ்வொரு உண்மையும் எல்லோரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் நேரத்துக்கு விட்டுவிடப்பட வேண்டும். அமைதியாக இருக்கக்கூடிய மனிதனின் வார்த்தைகளுக்கே அதிக மதிப்பு உண்டு. எண் 8, எதிர் நபரின் மொழியில் பேசுங்கள். பெரிய வார்த்தைகள் பேசுவது முக்கியமல்ல. அவரது நிலையை புரிந்து கொண்டு அவரது உணர்ச்சிகளின் மொழியில் பேசுங்கள். ஒரு விவசாயியிடம் பேசும்போது வயலின் உதாரணம் கொடுங்கள். ஒரு மாணவரிடம் பேசும்போது படிப்பின் உதாரணம் கொடுங்கள். மொழி என்பது வார்த்தை அல்ல, உணர்ச்சி. எண் 9, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் முக்கியமானவர்கள் என்று உணர வையுங்கள். மனிதனுக்கு உணவு தேவைப்படுவதற்கு முன்பே தன்னை முக்கியமானவன் என்று உணர வேண்டும் என்ற ஆசை வருகிறது. நீங்கள் யாரோடாவது பேசும்போது அவர் முக்கியமானவர் என்று உணர வையுங்கள். அப்போதுதான் அவர் உங்களுடன் உண்மையாக இணையார். மரியாதை கிடைக்கும் இடத்தில்தான் மனிதன் நேரமும் மனமும் முயற்சியும் செலவிடுவான். எண் 10, எதிர் நபரை வெல்ல வையுங்கள். ஆனால் உண்மையான வெற்றி உங்களுடையதாக இருக்கட்டும். உலகில் ஒவ்வொருவரும் தாங்கள் சரி என்று நினைக்கிறார்கள். யாரும் தங்களை தோற்கடிக்க விரும்பவில்லை. அதனால் சில சமயங்களில் வாதத்தில் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. உறவை காப்பதுதான் முக்கியம். சாணக்கியர் சொன்னார், சில நேரங்களில் தோல்வியை ஏற்க வேண்டும். அதுவே உண்மையான வெற்றிக்கான வழி. எதிர் நபர் வென்றதாக நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் உங்கள் வேலை முடிந்துவிடட்டும். இதுதான் புத்திசாலித்தனம். கடைசி வார்த்தை. மனிதனின் நாக்கே மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையே வெல்லலாம். இல்லையெனில் மக்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களுக்கு இந்த உரை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த முறை எந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை புத்திசாலியாக இருங்கள், சுயநலமாக அல்ல. நன்றி. ஆல் தி பெஸ்ட்.